1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கின்றது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ நிலைத்திருப்பான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ நிலைத்திருப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி அநேகர் சுயமான ஒரு செயலோடு, சுயமான ஒரு பலத்தோடு, சுயமான ஒரு மிஷனோடு ஊழியத்தையும் அவருடைய காரியத்தையும் நடப்பதை நாம் பார்க்கக்கூடும். அது போன்று நாம் இருக்கக்கூடாது. கிறிஸ்துக்காக எழும்புகின்றவர்கள் ஒரு மணி நேரமாவது கிறிஸ்துடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். நம்முடைய சுயப்பலத்தினால் செய்கின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, ஒருபோதும் கிறிஸ்துவுக்காக நாம் எழுப்பி பிரகாசிக்க முடியாது. அதை உணர்ந்தவர்களாய் நாம் செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக அதற்கான பலனை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய சமூகத்தில் நிற்கிற நான் சில நேரங்களில் சுயமான பலத்தோடு, சுயமான சிந்தையோடு, சுயமான உற்சாகத்தோடு சில காரியங்கள் செய்த நாட்கள் உண்டு. ஆனால் அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பலவீனத்தையும் இருதயத்தின் கனத்தையும் வேதனையும் நிந்தையும் கொடுப்பதாய் காணப்பட்டது. என்ன ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் இப்படியாக நான் சில காரியங்கள் செய்தேனே, எனக்கு ஏன் அந்த மாதிரி சோர்வாக இருக்குது, என்னால் ஒரு மூளை ஈடுபாடு செய்ய முடியலை, நான் தோல்வியை தானே காண்கின்றேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் அழகாய் சொல்லிய ஒரு காரியம், என்னுடைய சித்தம் இல்லாமல் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதை தோல்வியை தான் காணும். அப்போ அவருடைய சித்தத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான மாறுபட்ட காரியங்கள் காணப்படலாம். ஆனால் ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்திலே வேதத்திலும் ஜெபத்திலும் அவரோடு கூடிய உறவிலே நாளுக்கு நாள் நெருங்குவானே என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையின்படியே அவனை சித்தத்தோடு நடத்த வளராய்க்கின்றார். அவனோடு கூட பேசுகின்றார். அவனோடு கூட வெளிப்பாடுகளை கொடுத்து நேர்த்தியாய் நடத்துகின்றார். ஆனால் இந்த விசன், இந்த வெளிப்பாடு நமக்குள்ளே வரவில்லை என்று சொல்லி நாம் ஒருவேளை கலக்கத்தோடு காணப்படலாம். தேவனுடைய சமூகத்திலே அவருடைய விசனை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். அவருடைய சமூகத்திலே உண்மையோடு உத்தமத்தோடு செபித்து அவருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருந்தோம் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையின்படியே ஏற்ற நேரத்தில் அவர் சித்தத்தின்படி செய்ய வல்லவராக இருக்கின்றார். எக்ஸாம்பிளாக, நான் கேமரா வாங்க நான் ஆசைப்பட்டேன். அநேக நாட்கள் அதற்கான பணத்தை நான் சேர்த்து வைத்தேன். ஆனாலும் அது ஏதாவது ஒரு வகையில் செலவினத்தோடு காணப்பட்டது. என்னால் அதை நேர்த்தியாய் சேர்த்து அதை வெற்றிகரமாக முடிக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் மனைவியோடு கூட பேசுகின்ற பொழுது, இந்த மாதிரி ஒரு கேமரா வாங்கண்டா, எனக்கு உதவி செய்வேன் என்று கேட்கின்ற பொழுது, அவள் மனைவியானவள் தன்னுடைய தனிப்பட்ட கருத்தை எடுத்து சொன்ன பொழுது நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வேதனையோடு கலக்கத்தோடு காணப்பட்டேன். ஒரு மனக்கசப்பு வந்தது. என்ன ஆண்டவரே, நான் இப்படியாக பிரயாசப்பட்டன, இந்த காரியம் வாய்க்கலை என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அந்த எண்ணங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க என்னுடைய சிந்தையிலே காணப்பட்டது. நான் சுயமாகவே யோசித்தேன், சுயமாகவே முடிவு செய்தேன், சுயமாகவே காணப்பட்டேன். ஆனால் ஒரு நாள் கூட தேவனுடைய சமூகத்தில், அப்பா எனக்கு ஒரு ஏற்ற நேரத்தில் ஒரு கேமரா கிடைக்க செய்யுங்க என்று சொல்லி நான் ஜெபித்திருந்தாலும் அதை ஒரு விசுவாசத்தோடு செய்யாமல் காணப்பட்டேன். ஆனால் அதை தோல்வியை காண்கின்ற பொழுதுதான் உணர்கின்றேன், தேவனுடைய சித்தம் நிறைவேற இன்னும் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே நான் அன்றைக்கு முழுவதுமாக மனக்கசப்போடு காணப்பட்டேன். இருந்த போதிலும் கிறிஸ்டியன் சமூகத்தில் சேர்ந்தப்பா, நான் சுயத்தோடு ஆசைப்பட்டது உண்மைதான். எனக்கென்று ஒரு நிரந்தரமான ஒரு கேமரா வேணும். நான் அந்த ஃபீல்டில் 18 வருஷமாக இருக்கேன். என்னால் நேர்த்தியாக ஒரு காரியம் செய்ய முடியலை. நான் சொந்தமான ஒரு கேமரா இல்லாமல் அங்கங்கே நான் போராடி வாடகைக்கு அப்படிமா எடுத்து நான் பிழைப்பை நடத்துகின்றேன். ஒரு நிரந்தரமான ஒரு கேமரா எனக்கு கிடைக்க உதவி செய்யுங்க என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தை காத்திருக்க தேவன் கிருபை செய்தார். இன்னுமாக நான் கேமரா வாங்கவில்லை. ஆனாலும் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம், அவருடைய சித்தம், அவருடைய அதிசயம், அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சில காலங்கள் காத்திருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டேன். அதுதான் நான் சொல்லுகின்றேன். முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு எல்லா விதத்தையும் நாம் தேவசித்தம் என்று சொல்லி நாம் காரியத்தை நடப்பிக்காதபடி தேவனோடு நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஏற்ற வேலை வர வேண்டும், ஏற்ற நேரம் வர வேண்டும், ஏற்ற காலங்கள் வர வேண்டும். இவை எல்லாம் இருக்கின்றது. தேவனுக்கு எந்த நேரத்தில் எந்த காரியத்தை எப்படியாக செய்ய வேண்டும் என்று தெரியும். நாம் அவருடைய சிந்தைக்காகவும் அவருடைய வசனத்திற்காகவும் காத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஏற்ற வேலையை தேவன் செய்வார். அப்படியாக தேவனுடைய சமூகத்தை காத்திருக்கின்ற பொழுது, கர்த்தாவே எனக்கு இந்த மாதிரி ஸ்டுடியோவுக்கு தேவையான பொருளாக நான் வாங்கணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னபோது அவருடைய வார்த்தை சொல்லி ஒரு விஷயம்,
என் சித்தம் நிறைவேறும் வரை காத்திரு என்று சொல்லி, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி, இப்படியாக வார்த்தைகள் எனக்கு வருகின்ற பொழுது, அப்போ தேவனுடைய சித்தம் என்று சொல்கின்ற பொழுது, தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தால் அதை யாராலும் தடுக்க இயலாது. இதுவே நாம் போராடி வென்று ஒரு கேமராவோ அல்லது ஒரு கம்ப்யூட்டரோ அல்லது ஒரு தொழிலோ தொடங்கினோம் என்று சொன்னால் முழுக்க முழுக்க நம்முடைய முயற்சி தான் காணப்படும். இந்த முயற்சியானது நேர்மையாக காணப்படாது. கடன் வாங்க சொல்லும், யார்கிட்டையாட்டும் பைசா கைமாத்தா வாங்க சொல்லும், இப்படி அநேக காரியங்கள் காணப்படுகிறது. ஆனால் இதை எல்லாம் ஒதுக்கிவிட்டு, அப்பா நான் இந்த மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதற்கு நீங்கள் நல்ல ஞானத்தையும் தெரிந்த புத்தியும் சிந்தனை கொடுத்து நேர்த்தியாய் நடத்துங்க என்று சொல்கின்ற பொழுது, தேவனுடைய ஞானத்தின் ஆவியினால் நம்மை நிரம்ப செய்து அதை நேர்த்தியாக சுகபோகமாய் அதை அனுபவிக்க உதவி செய்கின்றார். நாம் என்ன விரும்புகின்றோமோ அதை தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கின்றார். காரணம், அவருடைய வேதத்தை நிலைத்திருக்கின்றோம், அவருடைய ஜெபத்தை உறுதியாக தரிக்கின்றோம், அவருடைய ஆலய கூறுகளை நாம் ஐக்கியப்பட்டு காணப்படுகின்றோம். ஸோ கிறிஸ்துவுக்காக நாம் நம்முடைய வாழ்க்கையை முன்குறித்து நடக்கின்ற பொழுது தேவன் நமக்கு முன்பாகவே சென்று எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கின்றார். அதே மாதிரித்தான் இன்றைக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம், அல்லது தேவனுக்காக சுவிசேஷம் சொல்ல வேண்டும் ஆசைப்படுகிறோம். எல்லா வகையில் நாம் ஏதாவது ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அது எல்லாம் சுயப்பலத்தோடு சுய சிந்தனையோடு செல்லாமல் அவருடைய வார்த்தையை நீங்கள் காத்திருக்கின்ற பொழுது, அவருடைய வார்த்தையை நீங்கள் உறுதியாக தரித்திருக்கின்ற பொழுது அவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். நான் கிட்டத்தட்ட 2008ஆம் ஆண்டிலிருந்து இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நான் பயணித்து வருகின்றேன். எனக்கும் இந்த கிறிஸ்துவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அவருடைய அன்பின் நிமித்தமாக தேவனை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் இன்றைய வரைக்கும் நான் பாடுகளை சந்தித்து கொண்டு தான் வருகின்றேன். ஜெயமென நான் ஒரு நாள் சொல்ல மாட்டேன். ஆனால் எத்தனை பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் வந்தாலும் என்னை ஒருபோதும் தேவன் வெட்கப்பட்டு போக செய்யவில்லை. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பாடுகள், வேலை செய்கின்ற இடத்திலே பாடுகள், வெளியே சென்ற பாடுகள், ஏதாட்டு ஒரு பூர்வமான ஒரு பாடுகள் வருகின்றது. அந்த பாடுகள் மத்தியில் தேவன் என்னை வெட்கப்பட்டு போகாதபடி புது ஞானம், புது சிந்தை, புது பலனை கொடுத்து நேர்த்தியாக நடத்துகின்றார். காரணம், நாம் தேவனோடு கூட காத்திருக்கின்ற பொழுது, அவருடைய வார்த்தையிலே உறுதியாக தரித்திருக்கின்ற பொழுது, அவருடைய வார்த்தையான நம்மை தாங்குகின்றது, ஏந்துகின்றது, தப்பு வைக்கின்றது. ஆகவே இன்றைக்கு இருக்கின்ற சமூகத்தில் நாம் கிறிஸ்துவுக்காக நாம் காத்திருந்தோம் என்று சொன்னால், அவருடைய ஏற்ற வேலை வருகின்ற பொழுது உங்களை கொண்டு செய்கின்ற காரியம் அதி பயங்கரமாய் காணப்படும். நீங்கள் அந்த வார்த்தையை நம்புங்கள், அதில் உறுதியாக தரித்திருங்கள். உங்கள் சுயப்படத்தோடு, சுய சிந்தையோடு, சுய கருத்தோடு நீங்கள் ஊழியத்தை செய்யாதபடி, சுயமாய் உங்கள் கருத்தை செய்யாதபடி, சுயமாய் நீங்கள் பாடுகளை சிக்கிக்கொள்ளாதபடி முழுக்க முழுக்க பரிசுத்தாவின் வல்லமையோடு நீங்கள் காரியங்களை செய்து பாருங்கள். கட்டாயம் உங்கள் வாழ்க்கை ஜெயமாய் மாறும். உங்கள் தடைகள் மாறும், உங்களுடைய இன்னல்கள் மாறும், உங்களுடைய துக்கங்கள் மாறும், துயரங்கள் மாறும், வியாகுலங்கள் எல்லாம் மாற செய்து உங்களை சுகமாய் வாழ செய்வார். நீங்கள் நிந்திக்கப்பட்ட நாட்களுக்கு பதிலாக இரட்டத்தனையாக நன்மையில் கொடுத்து அளவில்லாமல் ஆசைக்க தேவன் உதவி செய்வார். ஆகவே நீங்கள் சுயமாய் செயல்பட்டு பாடுகளிலும் நிந்தலிலும் எதிரும் சிக்கிக் கொள்ளாதபடி உங்களை ஞானமாய் காத்துக்கொள்ளுங்கள். எப்படி நான் சுயமாய் கேமரா வாங்கணும்னு ஆசைப்படுகின்றனோ, அது எல்லாம் என்னுடைய சுயப்படத்தால் முயற்சிக்கிறேன்னு தெரிந்த பின்பு நான் அதை விட்டுவிட்டேன். ஆனால் தேவனின் கொடுத்த ஒரு வார்த்தை, என் வேலை இன்னும் வரவில்லை, என் சித்தம் இன்னும் வரவில்லை. அது எதுவாக இருந்தாலும் சரி, தேவனுடைய சித்தம் வருகின்ற பொழுதுதான் தேவன் அதை ஆச்சரியமாய் நடத்துவார். 2 கள்ளர்கள் தேவனோடு கூட மரணித்த பொழுது ஒருவன் கிறிஸ்துவை பார்த்து சிரித்தான், இன்னொருவன் கிறிஸ்துவை பார்த்து சொன்னான், உன்னுடைய ராஜ்யத்தில் நினைத்தருளும் என்று சொல்லி. வேறு எதுவுமே அவன் கேட்கவில்லை. கொஞ்சம் நினைச்சா மட்டும் போதும் என்று சொல்லி கேட்டான். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி. பாருங்க, காரணம், அந்த வேதனையின் மத்தியிலும் கிறிஸ்துவுக்காக நான் காத்திருந்தான், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான், கிறிஸ்துவை நம்பினான். அதே போல் இன்றைக்கு உங்கள் ஊழியம் சிறக்கலை, உங்களால் இந்த சமூகத்தில் முன்னேற முடியல, இந்த சமூகம் உங்களை ஜாதி இன பாகுபாடு என்று உங்களுக்கு புறம்பே தள்ளுது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா, இன்றைக்கு தேவையான சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. அப்பா, நான் இனி மனசில் நம்பி நான் எந்த காரியம் செய்ய விரும்பலை, மனசை நம்பி எந்த காரியம் நான் முயற்சி பண்ண விரும்பலை. முழுக்க முழுக்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துங்க. எனக்கு யாருமே உதவ வேண்டாம், எனக்கு யாருமே கொடுக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் என் கூட இருந்து செய்கின்ற காரியம் அதிசயமாக இருக்க உதவி செய்யுங்க. ஏனென்று சொன்னால்,
ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் ஆசீர்வதிப்பார் என்பதை முழுமையாக நம்பி அவருக்குள் நீங்கள் காத்திருக்கின்ற பொழுது இந்த ஜாதிகளுக்கு அப்பாற்பட்ட புகழ்ச்சியை தேவன் உங்களுக்கு கொடுக்க வளராய்க்கின்றார். இந்த மொழிகளுக்கு அப்பாற்பட்ட புகழ்ச்சியை தேவன் கொடுக்க வளராய்க்கின்றார். ஆகவே மனுஷனுக்காக ஊழியம் செய்யாமல், மனுஷருக்கு பிரியப்படுத்துகின்ற காரியங்களை செய்யாமல், கிறிஸ்துவுக்காக உண்மையோடு ஒத்துமொத்துட்டு அவருக்காக நீங்கள் காத்திருக்கின்ற பொழுது நேர்த்தியான வேலையை உங்களை கொண்டு தேவன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கின்றார். எப்படி பவுல் தேவனுடைய சமூகத்திலே ஒரு அதிகாரியாக வாழ்ந்த பொழுது கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்பட்ட காலங்கள் உண்டு. காரணம், பவுலுக்கு கொடுக்கப்பட்ட அது ஒரு பணியாக காணப்பட்டது. ஆனால் தேவன் ஏற்ற நேரத்தில் அவரை சந்தித்து அவரை கிறிஸ்து பக்கம் மாற செய்து அதற்கு பின் அவர் கிறிஸ்துக்காக எழும்பிய விதத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அது ஆச்சரியமாய் காணப்படும். அவரை கொண்டு தேவன் பல நிருபங்களை ஏற்றினார். அதே போல இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்கு நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னார், கிறிஸ்துவுக்கு நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கிறிஸ்துவ உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். வேதத்தில் அநேக காரியங்கள் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். சிமியோன் கடைசி காலகட்டத்திலே தன்னுடைய பலன் எல்லாம் இழந்து போன பொழுது சிறை பிடித்து விட்டார்கள், கொல்லப் போகின்றார்கள். அந்த மரணத்தின் தருமையிலும் கர்த்தர் நோக்கி, ஆண்டவரே, நான் செய்த தவறு தான், என்னை மன்னிச்சிருங்க, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொல்லி தன்னுடைய பலத்தை தேவன் சமூகத்தில் கேட்கின்றான். ஆனால் ஆண்டவர் அந்த தருணத்தில் மனமிறங்கி அவனுக்கு பலனை கொடுக்கின்றார். அவன் பார்வையற்றவனாய் காணப்பட்ட பொழுதும் கடைசி தருணத்தில் அவன் தேவ பலத்தினால் அந்த மதுரை எல்லாம் அசைய பண்ணி தரமட்டமாக்கி விட்டான். அவனோடு கூட பல பேர் மறித்தார்கள். காரணம், கிறிஸ்துவுக்காக காத்திருக்கிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அவருக்காக காத்திருங்க. ஒருவேளை வீடு கட்டணும் ஆசைப்படலாம், அல்லது ஒரு பெரிய ஸ்டூடியோ போடணும்னு ஆசைப்படலாம், ஒரு தொழிலோ அல்லது உங்களுக்கு பிடித்த எந்த ஒரு காரியமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அவருக்காக நீங்கள் காத்திருங்கள். கட்டாயம் உங்கள் மேல் தேவ சித்தம் நிறைவேறும் என்ற சந்தேகம் இல்லை. உங்கள் ஊழியமோ அல்லது உங்களுடைய தொழிலோ உங்கள் வியாபாரமோ எதுவாயினும் கிறிஸ்து அளவில்லாமல் ஆசைப்படும் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. அவரை விசுவாசிங்கள், அவரை நம்புங்கள், அவருக்காக காத்திருங்கள். உங்கள் வாழ்க்கை ஜெயமாய் மாறும். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேற எங்களை சுத்தமாக்கும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபினால் நாங்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவோம். உம்முடைய கிருபினால் நாங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் பெறுவோம். உம்முடைய கிருபினால் நாங்கள் வாழ்க்கையிலே அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண அனைக்கருக்கும் செய்வீராக. எங்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா விதமான காத்திருப்பிலும் உம்முடைய அதிசயம் விளங்குவதாக, உம்முடைய சித்தம் ஏற்ற நேரத்தில் எங்களுடைய காரியத்தில் விளங்குவதாக. ஆண்டவரே, இந்த சமூகத்தில் எங்களுக்கு நல்ல விதமான வாழ்க்கையும் துணையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து ஆசைப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் ஏற்படுகின்ற முயற்சி செய்கின்ற எல்லா விதமான காரியத்திலும் ஒரு ஜெயத்தை கட்டளையிடாக, மாறாக நிந்தனையை மாறு செய்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடாக. நீரை வழிநடத்தும், பொறுப்படுத்தி பாதுகாத்துக்கொள்ளும். உமக்குள்ளே உண்மையோடு ஒத்துமத்தோடு வாழ உதவி செய்யும். முற்றிலுமாக உங்களுடைய சமூகத்தை தாழ்த்தி ஏற்படுகிறேன். இயேசு என்னும்